குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அழகான நம்ம அக்டோபர் மாதம் முடிந்து நவம்பர் மாதம் பிறந்து விட்டது. சரி, நவம்பர் மாதத்திற்கான மைத்திர முகூர்த்த நேரம் என்ன? நம்ம கடன் அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற ஒரு முகூர்த்தம் மைத்திர முகூர்த்த நேரம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு முகூர்த்தம் இருக்குது. சாந்தி முகூர்த்தம், கிரகப்பிரவேச முகூர்த்தம், வீடு கட்டினா நம்ம சாந்தி முகூர்த்தம், குழந்தைங்க வயசுக்கு வந்தால் முகூர்த்தம், வீடு ஒவ்வொன்றுக்குமே ஒரு முகூர்த்தம் இருக்கிறது. முகூர்த்தம் குறித்து செய்யும் எந்த ஒரு செயலுமே சிறப்பாகத்தான் இருக்கும் என்பது ஒரு முன்னோர்களுடைய வாக்கு. இப்போ நாம் கடன் அடைபடுவதற்கென்றே இருக்கின்ற ஒரு முகூர்த்த நேரம் மைத்திர முகூர்த்த நேரம். சரி, நாம் இந்த முகூர்த்த நேரம் குறித்து நாம் செஞ்சிட்டா கடன் அடைபடுமா அப்படின்னு சொல்லி இல்லை. அவரவர்கள் செய்த கர்மா, அவரவர்கள் செய்த பிறந்த கால ஜாதகம் என்ன சொல்கின்றதோ அதுபடி தான் நடக்கும். இது ஒரு அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டும் என்பது ஒரு இது. சரி, மைத்திர முகூர்த்த நேரத்தில் பணம் எடுத்து வச்சோன்னா ஒரு அசலில் கொஞ்சம் வட்டியில் கொஞ்சம் எடுத்து, இப்போ பேங்க்குக்கு கடன் வாங்கியிருப்போம், நம்ம ஒரு வாஷிங் மிஷினோ ஒவ்வொன்றுக்குமே நகை கடன் இருக்குது, வீட்டு கடன் இருக்குது, கார் கடன் இருக்கும், இஎம்ஐ போட்டு நம்ம ஒரு பொருளும் வீட்டுக்கு வாங்கியிருப்போம். ஒவ்வொன்றுக்குமே இப்போ கல்யாண கடன், ஒருத்தருக்குமே ஒரு கடன் இருக்கும். அந்த கடனை நாம் எப்படி ஒட்டுக்காய் இப்போ அடைக்க முடியாதுன்னு சிறிது சிறிதாக அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் அசலில் கொஞ்சம் வட்டியில், இப்போ பேங்க்குக்கா ஒன்று, நகை கடனுக்கா ஒன்று, ஒருத்தருக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு ஒன்று, அதில் நாம் அந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் ஒரு கவரில் 100 ரூபாவோ 10 ரூபாவோ எடுத்து வச்சு அசலில் கொஞ்சம் வட்டியில் கொஞ்சம் எடுத்து வச்சோன்னா நிச்சயம் நமது கடன் அடைபட்டு விடும். சரி, முதல்ல மைத்திர முகூர்த்த நேரம் என்றால் என்ன? முதலில் மைத்திர முகூர்த்த நேரம் என்றால் என்ன? மைத்திர முகூர்த்த நேரம் என்பது மேஷ லக்னம் அஸ்வினி நட்சத்திரத்தோடு கூடிய அந்த ஒரு நேரமே மைத்திர முகூர்த்த நேரம் ஒன்று. இன்னொன்று, விருச்சிக லக்னம் அனுச நட்சத்திரத்தோடு கூடிய அந்த நேரமே மைத்திர முகூர்த்த நேரம். செவ்வாயின் ஆதிக்கம் கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு நேரமே மைத்திர முகூர்த்த நேரம். சரி, இது ஒரு இதுபடி கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா ஒருத்தரும் ஒரு இது சொல்கிறாங்கன்னா, ஏன்னா பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், ஆற்காடு பஞ்சாங்கம் என்று இருக்கிறது. அவரவர்கள் என்ன பஞ்சாங்கத்தை பின்பற்றுகிறார்களோ அதன்படி கொஞ்சம் நேரம் காலம் மாறுபடும். ஆனால் திதி ஒன்றாகத்தான் இருக்கும். ஆகையினால் இது ஒன்றும் தவறில்லை. ஜாதகத்தின்படி, அதாவது நம்மளுடைய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அது கொஞ்சம் நேரம் மாறுபடும். சரி, நவம்பர் மாதத்திற்கான மைத்திர முகூர்த்த நேரம் நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை மாலை 4:35 6:30 வரைக்கும் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், நவம்பர் 4 செவ்வாய்க்கிழமை மாலை 4:35 6:30 வரைக்கும் இருக்கிறது ஒரு முகூர்த்தம். ஒரு மாதம் 2 முகூர்த்தம் வரும், 3 முகூர்த்தமும் வரும். இப்போ இந்த மாதம் 2 முகூர்த்தம். அப்புறம் நவம்பர் 21 அதிகாலை 5:54 8:10 வரைக்கும் இருக்கிறது, வெள்ளிக்கிழமை. மறுபடியும் சொல்கிறேன், நவம்பர் 21 அதிகாலை 5:54 8:30 வரை இருக்குது. இது வெள்ளிக்கிழமை. இந்த மைத்திர முகூர்த்தம் 2 இருக்குது. இந்த மாதம் நவம்பர் மாதத்திற்கான மைத்திர முகூர்த்தம் 2 இருக்குது. இதுதான் இதனோட இது. இந்த நேரத்தில் நாம் அசலில் கொஞ்சம், அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி தான், எதுக்கு கடன் வாங்கியிருக்கோம்? குழந்தைங்களுக்கு படிப்புக்கு வாங்கியிருப்போம், இல்லை ஒரு பொருள் வாங்கும்போது இஎம்ஐ, செல்லு இஎம்ஐ வாங்கியிருப்போம், கிரெடிட் கார்டு, அந்த நகை கடன், வீட்டுக்கடன், கார் கடன், எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கவரில் ஒரு கடன் இருக்கும். இப்போ இந்த பேங்க்கில் இருக்குது, ஒருத்தருக்கு தரணும்னு ஒரு கவரில் அசல்லையும் வட்டியிலையும் கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சு சாமி முன்னாடி வச்சுருங்க, மஞ்சள் தடவி. அதற்கு பிறகு நீங்கள் பேங்க்குக்கோ எங்கே போகிறீங்களோ அங்கே கொண்டு போய் நீங்கள் கடனை கட்டிடுங்க. நிச்சயமாக இந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடும். நிச்சயமாக இதை தவற விடாதீங்க. இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க.
நாளை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்று ஞாயிற்றுக்கிழமை. ஆதித்ய ஹிருதயம் சூரிய பகவானுக்குரிய நாளை ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்க. அவருக்குரிய தானியம் கோதுமையினால் ஆன பண்டங்களை செய்யுங்க. சுவாமி முன்னாடி வைங்க. யாருக்காவது நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் தானமாக கொடுக்கலாம். நிச்சயமாக ஒரு கோவில்லையே இருக்கீங்க, ஒரு பூவோ நீங்கள் ஏதோ ஒரு தானமாக கொடுக்கின்ற பொழுது மற்றவர்கள் அதை எடுத்தாலோ மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது உடனே அதற்கு பலனுண்டு என்பது பொருள். அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேணாம். சாமி மேலே ஒரு பூ கொடுக்கணும். நிறைய பூ எல்லாமே எடுக்கக்கூடாது. சும்மா ஒரு பூ வேணால் எடுத்துக்கணும். ஒரு பூ எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது சீக்கிரம் நாம் எந்த வேண்டுதலுக்காக வைத்திருக்கிறோமோ அது நிச்சயம் நடக்கும் என்பது ஐதீகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய இந்த அடுத்த இது அப்புறம் நான் கொடுக்குறேன். எவ்வளோ அழகாக இருக்குங்க. இது நவராத்திரி பூஜையிலேருந்து நான் வீட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு தான் நான் இது பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், முகூர்த்த நேரம் பூவெல்லாம் ரொம்ப விலைங்க ஃப்ரெண்ட்ஸ். 2000 1500 ஒரு கிலோ குண்டு மல்லியெல்லாம். ஜாதி மல்லிப்பூ இன்றைக்கி 150 1/4 கிலோ. சன்ன மல்லிப்பூ 1000 1/4 கிலோ. 200 ரொம்ப விலை அதிகம். நான் அதனால தான் என்னால் பூவே இன்றைக்கி வாங்க முடியல. உதிரிப்பூ கூட வாங்க முடியல. அதனால தான் இதை எடுத்து வச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர, நல்ல தகவலை தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த அழகான கும்பம் ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தரையும் நேரில் பார்த்து தான் சொல்லணும்னு இருக்குது. இருந்தாலும் எனக்கு அது நேரம் இல்லாத காரணத்தினால இதை நான் வீடியோ மூலியமாக சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி வாங்கி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா ஊர்லேயுமே மழைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இரும்பல் வந்துட்டால் போகவே மாட்டேங்குது. ஜாக்கிரதையாக இருங்க. சுடுதண்ணி ஆற வச்சு குடிங்க. உடல்நிலையில் கவனம் செலுத்துங்கள். ஓகே, அடுத்த வீடியோ. லக்ஷ்மி என்பாராயன் இல்லமே, மகாலட்சுமி வாராயன் இல்லமே, மகாலட்சுமி வாராயன் இல்லமே. நமது கடன்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துடுன்ற நம்பிக்கையோடு நாவே என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ்.